கனடா டொரண்டோவில் 2026ஆம் ஆண்டுக்கான தனது முதலாவது நடமாடும் தூதரக சேவையை இலங்கை தூதரகம் வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளது. அடுத்து வரும் மாதங்களில் சேவையை மேலும் வழங்க உள்ளதுடன் தூதரக சேவையை பெற காத்திருக்கும் இலங்கையர்கள் வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 10ஆம் தேதி ஸ்காப்ரோ பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட இந்த சேவையில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டு தமது சேவையை பெற்றுள்ளனர். டொரண்டோ பெரும்பாகத்தில் வசிக்கும் இலங்கை ஓய்வூதியதாரர்கள் தங்களின் வாழ்நாள் சான்றிதழ்களை உறுதிப்படுத்துவதில் உள்ள சிரமங்களை குறைப்பதே இந்த நடமாடும் சேவையின் முதன்மை நோக்கமாகும். இதற்காக அவர்கள் டொரண்டோ நகரின் மையப்பகுதியில் உள்ள தூதரக அலுவலகத்திற்கு நேரில் செல்வதை தவிர்க்கும் வகையில் இந்த வருடாந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. இந்த விசேட வேலை திட்டத்தின் மூலம் இலங்கை சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 490 பேர் தூதரக சேவைகளை பெற்றுக் கொண்டனர். ஸ்காப்ரோவில் உள்ள கனடா இலங்கை வர்த்தக மாநாடு வளாகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வை சிறப்பாக நடத்த இடவசதி மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய வர்த்தக மாநாட்டு அமைப்பினருக்கு இலங்கை தூதரகம் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து வரும் மாதங்களிலும் இதுபோன்ற சேவைகளை வழங்க தூதரகம் திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 14ஆம் திகதியும் மார்ச் 14ஆம் திகதியும் இந்த சேவைகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த திகதிகளில் ஸ்காப்ரோவில் உள்ள வர்த்தக மாநாட்டு வளாகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் வாழும் இலங்கை மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்தவும் தூதரக சேவைகளை இலகுவாக வழங்கவும் இத்தகைய செயற்திட்டங்களை முன்னெடுப்பதில் தூதரகம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.